Hi students, welcome to Veda Max. நம்ம 12ஆம் வகுப்புல அத்தியாயம் 8 அதாவது வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்துல பயிற்சி 8.6ல மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ w of x, y, z ஓட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? x² + y² + z². x ஓட மதிப்பு e power t, y ஓட மதிப்பு e power t * sin t, z ஓட மதிப்பு e power t * cos t எனில் dw/dt ஐ காண்க. இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அதாவது ∂w/∂x இங்கே பகுதியில் இருக்கிற x மேலே வரும் dx/dt, ∂w/∂y இங்கே y இருக்குங்களா, அப்போ இங்கே y வரும் dy/dt, ∂w/∂zனா dz/dt. ஓகேங்களா, இதை கண்டுபிடிக்கணும். ∂w/∂x முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களா, இது எக்ஸை பொறுத்த வகையிட்ட என்ன கிடைக்கும்? 2xன்னு வருங்களா, அடுக்கில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், அடுக்குலேருந்து 1 கழிச்சா 2 - 1 1ன்னு வரும். ஓகேங்களா, 2x இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, அப்போ 0 வரும், அதை போட தேவையில்லை. அடுத்து ∂w/∂y, ஒய்யை பொறுத்த வகையிட்ட என்ன வரும்? இங்கே ஒய் டேர்மே இல்லை, அப்போ 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும், இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ 2yன்னு வரும். அடுத்தது ∂w/∂zனா இங்கே 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், இங்கே z பொறுத்து தான் வகையிடுறோம், அதனால் 2z. இங்கே ஏன் 0 ஆகிடுனா இங்கே z டேர்ம் இல்லை. ஓகேங்களா, இப்போது இதை கண்டுபிடிச்சாச்சுங்களா. அடுத்தது dx/dt கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. dx/dt எக்ஸோட மதிப்பு என்ன? e power t, e power t வகையிட்டா e power t தான். ஓகேங்களா, எகெயின் டீயை வகையிட்டமா 1ன்னு வரும், அது 1 e power tயும் பெருக்கணும், e power t தான். அடுத்தது dy/dt, dy/dtனா என்ன பண்ணணும்? இது வந்து uனும் இதை vன்னு எடுத்துக்கணும், ஏன்னா ரெண்டுமே t இருக்குது. ஓகேங்களா, e power tலையும் t இருக்குது, sin tலையும் t இருக்குது, அப்போ ரெண்டையும் uv மெத்தடில் வகையிடணும். uvன்னு என்ன பண்ணணும்? u அப்படியே வச்சுக்கிட்டு வியை வகையிடணும், ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை வகையிடணும். ஓகேங்களா, அது மாதிரி பண்ணலாங்களா. யூவை அப்படியே வச்சுக்க போகிறோம், e power t, வியை வகையிட்டா என்ன வரும்? cos tங்களா, sin t வகையிட்டா cos t, ப்ளஸ்ஸு வியை அப்படியே வச்சுக்க போகிறோம், sin t அப்படியே வச்சுக்கிட்டோம், யூவை வகையிட்டா e power t வகையிட்டா e power t தான். இப்போது இது எப்படி எழுதலாம்? ரெண்டுலேயும் e power tங்கிறதுனால காமனாக வெளியே எடுத்துகிட்டு cos t ப்ளஸ் sin tன்னு எழுதிக்கலாங்களா, எழுதிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, ரெண்டுலேயும் e power t காமனாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு மீதி cos t ப்ளஸ் sin tன்னு எழுதிக்கலாம். அடுத்தது dz/dt, z டீயை பொறுத்து வகையிடணும், இங்கேயும் 2 t டேர்ம் இருக்குது, அப்போ uv மெத்தட் இங்கேயும் யூஸ் பண்ணணும். இப்போ யூவை அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது வியை வகையிடணும், cos t வகையிட்டா மைனஸ் sin tங்களா, ப்ளஸ்ஸு வியை அப்படியே வச்சுக்கணும், அதாவது cos t அப்படியே வச்சுக்கிட்டு யூவை வகையிட்டா e power t வகையிட்டா e power t தான். இதுலேயும் ரெண்டுலேயும் e power t காமனாக இருக்குங்களா, வெளியே எடுத்துகிட்டா என்ன வரும்? முதல்ல ப்ளஸ் மதிப்பு எழுதிக்கலாம், cos t இங்கே மைனஸ் sin tன்னு வரும். ஓகேங்களா, இப்போது ரெண்டுலேருந்து e power tயை காமனாக வெளியே எடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதியிடலாங்களா. பிரதியிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? dw/dt, ∂w/∂x வந்து என்னது? 2x இன்ட்டு e power tங்களா, dx/dtயோட மதிப்பு. அடுத்தது ப்ளஸ்ஸு ∂w/∂y வந்து 2yங்களா, அது dy/dtயோட மதிப்பு, e power t, அடுத்தது என்ன இருக்குது? cos t ப்ளஸ் sin t. நெக்ஸ்ட்டு 2zங்களா, 2z e power t, இங்கே என்ன இருக்குது? dz/dtயோட மதிப்பு e power t இன்ட்டு cos t மைனஸ் sin t. ஓகேங்களா, இப்போது 3 டேர்ம்லேயுமே நமக்கு என்ன காமனாக இருக்குது? இந்த 3 டேர்ம்லேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குங்களா, இதுலேயும் e power t இருக்குது, e power t இருக்குது, இங்கேயும் e power t இருக்குது, அப்போ 3லேருந்தும் 2 e power tயை காமனாக வெளியே எடுக்கலாங்களா. 2 e power tயை காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும், ப்ளஸ்ஸு இங்கே 2 e power t வெளியே வந்துருச்சு, அங்கே y மட்டும் இருக்குது. அடுத்தது cos t ப்ளஸ் sin t இருக்குது. அடுத்தது ப்ளஸ் இங்கே 2 e power t வெளியே வந்துருச்சுன்னா z இருக்கும், இங்கே cos t மைனஸ் sin t இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸு ஒய் இசட்டோட மதிப்பை இதில் பிரதியிடணும். ஓகேங்களா, எக்ஸு ஒய் இசட்டோட மதிப்பு என்ன? 2 இன்ட்டு e power t
எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க இ பவர் டி, எக்ஸோட மதிப்பு இ பவர் டி ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இ பவர் டி இன்ட்டு சைன் டி இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் சைன் டிங்களா. அடுத்தது ப்ளஸ் இசட்டோட மதிப்பு என்னது இ பவர் டி இன்ட்டு காஸ் டி. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது காஸ் டி மைனஸ் சைன் டி அப்படியே வரும். ஓகேங்களா, இப்போது எக்ஸு ஒய் இசட்டுக்கு மதிப்பை பிரதியிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இப்போ 3 டேர்ம்லேயுமே இ பவர் டி காமனாக இருக்குங்களா, அப்போ இ பவர் டி எல்லாம் வெளியே எடுத்துடலாங்களா. இப்போ 3 டேர்ம்லேயும் இ பவர் டியை அதாவது இங்கே 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 3லேயுமே இ பவர் டி காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டோமா, நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் சைன் டிஏ, அதாவது இந்த சைன் டியை உள்ளே பெருக்கணும் சைன் டி காஸ் டி. அடுத்தது இங்கே சைன் டியும் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் டி. அடுத்தது ப்ளஸ் இந்த இ பவர் டி வெளியே எடுத்தாச்சு, இந்த காஸ் டியை உள்ளே பெருக்கணும் காஸ் ஸ்கொயர் டிங்களா, காஸ் டியும் பெருக்கும் போது அடுத்தது காஸ் டியும் சைன் டியும் பெருக்குனா மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் டி சைன் டி. ஓகேங்களா, இப்போது எதாவது கேன்சல் ஆகுதுங்களா, ப்ளஸ் சைன் டி காஸ் டியும் இங்கே மைனஸ் சைன் டி காஸ் டியும் கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு நமக்கு என்ன 1ன்னு தெரியுங்களா. இப்போது இதுக்கு பதிலாக 1ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ 2 இன்ட்டு இ பவர் பேஸ் 2 சமமாக இருந்தால் பவர் 2 கூட்டிங்களா, அப்போ 2tன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது 1, அடுத்தது ப்ளஸ்ஸு இதோட மதிப்பும் 1. ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இது 2ங்களா, 2 2 4 இ பவர் 2t. ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட விடை.